இப்போ நாங்கள் தேங்காய் உடச்சிட்டு அதுலேருந்து பீஸ் பீஸாக நாங்கள் வந்து கரண்டி வச்சு எடுத்துட்டோம். இருந்தாலும் நமக்கு வந்து வெறும் தேங்காய் தான் வேணும், அதில் ஓடுலாம் வேண்டாம். அதனால் பாருங்கள், நாங்கள் அருவாமனையிலேருந்து அந்த மேலே இருக்க அந்த ஓடு எல்லாமே பேத்துடுறோம். அது வேண்டாம், வெறும் தேங்காய் மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அந்த தேங்காய் பீசஸ்லாம் ஓடோடு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது நம்ம செய்கிற ரெசிபி. ஸோ அதுக்காக தான் அந்த மேலே இருக்கிறது எல்லாமே நாங்கள் எடுத்துடுறோம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் தேங்காய் சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நாங்கள் தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக எடுத்து வச்சிட்டோமா, அதில் ஒரு க்ரீன் சில்லி அதையும் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் உடச்ச கடலை கொஞ்சம். ஸோ தேங்காய் சட்னி இப்படி தான் செய்யணும். சில்லி வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இந்த ஜாரில் தான் இப்போ நாங்கள் அரைக்க போகிறோம். சரிங்களா, மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னும் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கிறோன்ட்டு. மூடி போட்டு ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சோம்ல, அதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன ரெசிபி பார்த்துட்ருக்கோன்னா, ரவை உப்புமாக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி. ஸோ நம்ம 2 ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று வந்து ரவை உப்புமா, இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி. ஸோ தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தான் நம்ம இதை நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வீட்டுக்கு சடனாக இப்போ கெஸ்ட்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா குயிக்காக நம்ம வந்து ரவை உப்புமா ரெசிப்பியும் தேங்காய் சட்னியும் செஞ்சிடலாம். அதே மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யணுன்னா கூட இது மாதிரி ரவை உப்புமா வித் தேங்காய் சட்னி அவ்வளோ ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம இந்த ரெசிப்பியை செஞ்சிடலாம். ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் வந்து இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. தேங்காய் சட்னி ரெசிபி வந்து செம்ம ஈஸி செய்கிறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சா, ஸோ நம்ம கடுகு இப்போ போட்டுடலாம். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போடுறோம். கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டாச்சு.
இது பாருங்க, கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஆல்ரெடி நம்ம மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இதை அப்படியே ஊற்றிட்டோம். சூப்பராக தாளிச்சாச்சு. தேங்காய் சட்னி ரெசிபி ரெடி. எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி தேங்காய் சட்னி ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து ரவை உப்புமா வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. இந்த கடாயில் இப்போ நம்ம ரவை வந்து கொட்டுறோம். ரவா உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் டேஸ்டியான ரவா உப்புமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த கடாயில் வந்து ரவையை கொட்டிட்டு இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம், நல்லா வறுத்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயில் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் ஆயில் இருந்துச்சு. ஸோ அதுலேயே போட்டு தான் நாங்கள் இந்த ரவையை வறுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு கடாய் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் ஊற்றிட்டு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ரவையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது வேறு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டில் நம்ம ரோஸ்ட் பண்ண ரவையை எடுத்து வச்சாச்சு தனியாக. இப்போ நாங்கள் அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறோம் பாருங்கள். ஒரு 3 ஸ்பூன் சன்னட் ஆயில் வந்து ஊற்றிருக்கோம், 3 ஸ்பூன் அளவுக்கு. கேஸை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் ஆகணும். கடுகு 1 ஸ்பூன் போட்டாச்சு. கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட போகிறோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாச்சு. மொத்தமாக நல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரவை உப்புமா செஞ்சதில்லைன்னா இந்த ரெசிபியை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும் இந்த ரவை உப்புமா ரெசிபி. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு நிறைய குக்கிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ கருவேப்பிலெல்லாம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ அதில் வாட்டர் ஊற்ற போகிறோம். தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம், ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகணும்.
ஸோ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதித்து வரும்போது தான் நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ரவையை கொட்டி நம்ம தொழவ போகிறோம். இது வாட்டர் வந்து கொதிக்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கொதித்து வருது பாருங்கள். ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு அப்படியே கரண்டி வச்சு தொழவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி தான் ரவா உப்புமா ரெசிபி வந்து செய்யணும். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அவங்க வீட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக ரவா உப்புமா ரெசிபியும் தேங்காய் சட்னியும் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைம்லலாம் ஸ்கூலில் வந்து உங்கள் பசங்க வந்தால் கூட இது மாதிரி குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் சுட சுட ரவை உப்புமா ரெசிபியும் தேங்காய் சட்னி ரெசிபியும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெலிஷியஸான ஒரு ரெசிபி இது. Thank you so much for watching.